ஒவ்வொரு வீட்டிலும் அமைதி, அன்பு, நிம்மதி நிரம்பியிருக்க வேண்டும். ஆனால் அதை எப்படி உருவாக்குவது? அப்துல் ரஹ்மான் ஒரு சிறிய ஊரில் வசித்த இளம் மனிதன். ஆனால் அவன் வீட்டில் அமைதி இல்லை. வேலை சுமை, கோபம், சண்டைகள் இவையே அன்றாடம். ஒரு நாள் அவன் நண்பனின் வீட்டுக்குச் சென்றான். அங்கு சிரிப்பு, அமைதி, நிம்மதி. அவன் கேட்டான், "உன் வீடு இவ்வளவு அமைதியாக இருக்கிறது, ரகசியம் என்ன?" நண்பன் புன்னகையுடன் சொன்னான், "அல்லாஹ் கூறியிருக்கிறான், அவன் உங்களிலிருந்தே ஜோடிகளை படைத்தான், அவர்களிடத்தில் நீர் நிம்மதி அடையலாம் என்று." அந்த இரவு அப்துல் ரஹ்மான் நீண்ட நேரம் சிந்தித்தான். வீட்டில் அமைதி வர வேண்டுமெனில் தானே மாற வேண்டுமென்று உணர்ந்தான். மறுநாள் காலை அவன் மனைவியிடம் சொன்னான், "ஆயிஷா, இன்று நீ ஓய்வெடு, வீட்டு பணி நான் செய்வேன்." அந்த நாளிலிருந்து அவர்களின் வாழ்க்கை மாறியது. தொழுகை ஒன்றாக, நன்றி ஒன்றாக, அன்பு ஒன்றாக. சண்டைகள் இல்லை, புரிதல் மட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், "உங்களிலேயே சிறந்தவர் தன் மனைவியிடம் நன்றாக நடப்பவர்." அந்த வீட்டில் இனி கோபமில்லை, குற்றமில்லை. இருந்தது அன்பு, மரியாதை, இரக்கம் மட்டும். அயலவர் கேட்டார், "உங்கள் வீடு எப்போதும் இவ்வளவு அமைதியா?" அப்துல் ரஹ்மான் புன்னகையுடன் சொன்னான், "அல்லாஹ் கூறிய வழிமுறைகள் வீட்டில் நிலைநிறுத்தப்பட்டால் அது வீடாக இல்லாமல் சொர்க்கத்தின் நிழலாக மாறிவிடும்."